ஹே காய்ஸ், திஸ் இஸ் ஸ்ரீ. நான் உங்களுக்கு பீட்டா ப்ரீடிங் பற்றி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி நம்ம சிம்பிளாகவே ப்ரீட் பண்ணலாம். எதை பற்றி பார்க்க போகிறோம்லாம் நான் சொல்ல விரும்பலை, உங்களுக்கே தெரியும். நான் இந்த பீட்டாவை தான் நம்ம ப்ரீட் பண்ண போகிறோம். பிளாக் க்ரௌன் டெயில்ஸ் எப்போவுமே கொஞ்சம் அக்ரஸிவான ஃபிஷ் தான் சொல்லுவாங்க பீட்டாவில். ஸோ நம்ம இந்த க்ரௌன் டெயில் பீட்டாஸ் தாங்க நம்ம ப்ரீட் பண்ண போகிறோம். கண்டிஷனிங்கில் எப்படி பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, பாட்டிலிங்கில் வச்சு தான் கண்டிஷனிங் பண்ணியிருக்கேன். பாட்டில் பக்கத்தில் வச்சு நம்ம இன்ட்ரோ பண்ணியாச்சு. 2 ஃபிஷ் 20 டேஸ்க்கு முன்னாடி இருந்தே இன்ட்ரோ பண்ணிட்டோம். அப்போவே சேசிங்கில் தான் இருந்துச்சு. ஃபீடிங்கில் எப்படி கொடுத்துருக்கேன்னு கேட்டிங்கன்னா, மொய்னா, ஆர்டிமியா, பிளட் வார்ம்ஸ் இந்த மாதிரியான லைஃப் ஃபீட்ஸ் தான் கொடுத்து பீட்டாவை ரெடி பண்ணியிருக்கேன் ப்ரீடிங்காக. இப்போது டேரக்ட் ப்ரீடிங் தான் பண்ண போகிறோம். நான் வந்து கிளாஸ் டேங்கில் தான் ப்ரீட் பண்ணுறேன். ஆல்மண்ட் லீஃப் வாட்டர் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் 15 டேஸ் பிஃபோரு. ஆல்மண்ட் லீஃப் வாட்டர் தான் நான் ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ணுவேன். அப்போ தான் ப்ரீடிங் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், ஃபிஷ்ஷும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், ஃபிஷ்ஷுக்கும் நல்லா செட் ஆகக்கூடிய வாட்டர் ஆல்மண்ட் லீஃப் வாட்டரு. பிஹெச் லெவலையும் நல்லா மெயின்டைன் பண்ணி தரும். பீட்டா ஃப்ரைஸ்க்கும் ரொம்ப நல்லது ஆல்மண்ட் லீஃப் வாட்டரு. ப்ரீடிங்கும் நல்லா நடக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து 50% ஆஃப் வாட்டர் மட்டும் தான் நான் ஆட் பண்ணுறேன் ஃபிஷ் டேங்க்கில். அதுவே போதுமானது. 50 ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க, நான் 50% ஊற்றிருக்கேன். என்னோடய ஃபிஷ் டேங்கோட லென்த்து தான் ஜாஸ்தியாக இருக்கும், ஹைட் கம்மியாக தான் இருக்கும். 50% வாட்டர் ஆட் பண்ணதும் நான் பாலித்தீன் பேப்பர் ஆட் பண்ணியிருக்கேன் பபுள் நெஸ்டிங்காக. அது கூட நான் பேரக்யூர் மெடிசனும் ஆட் பண்ணுவேன். ஏன்னா எக்ஸ் லே பண்ணக்கப்புறம் அதில் எந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனும் ஆகாமல் இருக்கிறதுக்காக 3 drops ஆஃப் மெடிசன் ஆட் பண்ணுறேன் 50% ஆஃப் வாட்டருக்கு. நல்லா வாட்டரில் நல்லா டிசால்வ் பண்ணி கலக்கிட்டு ஆஃப்டர் தட் நீங்கள் ஃபிஷ் டேங்கில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபாக்ஸ்டெயில் பிளான்ட்டையும் சேம் இதே மாதிரி மெடிசனில் வந்து நல்லா கலக்கிட்டு போடுங்க. பிகாஸ் அந்த ஸ்னெயில்ஸோட எக்ஸ் இருந்துச்சுன்னா அது ரொம்ப ஃபிஷ்ஷஸை டேமேஜ் பண்ணும், ஃப்ரைஸை ரொம்ப டேமேஜ் பண்ணும். இந்த மேல் பீட்டா தாங்க நம்ம ப்ரீட் பண்ண போகிறேன். பாருங்கள், நல்லா ஹெல்த்தியாக ரெடி பண்ணுங்கள் பீட்டாவை. பாடி திக்னஸோட மேல் பீட்டாவை ரெடி பண்ணுங்கள். ரொம்பவே நல்லா ஃப்ரைஸை கேர் பண்ணும். நல்லா கலரில் இருக்கக்கூடிய பேட்டர்னாக நீங்கள் போடுங்க. நான் பிளாக் எடுத்திருக்கேன். என்னோடய பிளாக் க்ரௌன் டெயில் பீட்டாவை தான் நான் இப்போ ப்ரீடிங் போடுறேன். இதோட ஃபீமேலும் சேம் இதே கலரில் தாங்க இருக்கும், ஃபுல் பிளாக்கில் தான் இருக்கும். காப்பர் பிளாக்குன்னு சொல்லுவாங்க இதை. நல்லா எக்லோடரோட பீட்டாவை தாங்க எடுத்திருக்கேன். நல்லா லைஃப் ஃபீட்ஸ் கொடுத்து நல்லா சாலிடாக நல்லா ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ எப்போ எடுத்ததுன்னு கேட்டிங்கன்னா 15 to 20 minutes ஆஃப்டர் தட் தான் இந்த வீடியோ எடுத்தேன், கேப்சர் பண்ணேன். இப்போவும் சேசிங்கில் தான் இருக்குது. பட் ஃபீமேல் வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு டேரக்ட் ப்ரீடிங் விட்டனால. நீங்கள் டேரக்ட் ப்ரீடிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 20 days பிஃபோரே மேல் அண்ட் ஃபீமேலை இன்ட்ரோ பண்ணிக்கோங்க பாட்டிலிங்கில் இருக்கும்போதே. அப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ப்ரீடிங்க்கு. அதுவும் இல்லாமல் ஃபீமேல் பீட்டா ரொம்ப டேமேஜ் ஆகாது. அதே மாதிரி டேரக்ட் ப்ரீடிங் நீங்கள் பண்ணும்போது எப்படின்னா ஹைடிங் ஸ்பாட்ஸ் நிறையா வைங்க. ஃபாக்ஸ்டெயில் பிளான்ட் கம்பல்சரி 1-2 ஆட் பண்ணிக்கோங்க, பெட்டராக இருக்கும் ஹைடிங் ஸ்பாட். ஃபீமேல் ரொம்ப அடி வாங்குச்சுன்னா ஒருத்தில் போய் ஹைட் ஆகிறதுக்கு ஹைடிங் ஸ்பாட்ஸ் கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஹைடிங் ஸ்பாட்ஸ்க்கு எந்த மாதிரி வைக்கிறீங்கன்னா 1-2 ஸ்டோன்ஸ் கூட ஆட் பண்ணலாம். ஆல்மண்ட் லீஃபும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைக் ஃபாக்ஸ்டெயில் ஒன்று போட்டுக்கோங்க. கம்பல்சரி ஹைடிங் ஸ்பாட் ஆட் பண்ணிக்கோங்க டேரக்ட் ப்ரீடிங் பண்ணுறப்போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் எந்தளவுக்கு ப்ரீடிங் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்குன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.